இன்னொன்று, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எல்லாம் பாஜக வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்துருக்கிறது கீழடியும் சேர்ந்துருக்குது. இந்த கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பியிருக்காரு. அதை திருப்பி இப்போ அனுப்பியிருக்காங்க, திருத்தங்கள் கேட்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தமிழ்நாடு பண்பாடு, அந்த கலாச்சாரம் அதெல்லாம் சிதைக்க நினைக்கிறாங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோன்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த கீழடி ஆய்வு நூல் அறிக்கை பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இல்லையா? என்னைக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கூடவே இருக்கும். திடீரென்று இப்போ என்ன கீழடி ஆய்வறிக்கையில் தவறு கண்டாங்க? அறிக்கை வந்த உடனே சொல்லியிருக்கணும். அவர்கள் நியமித்த அதிகாரி தானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே, அது தமிழ்நாடு அரசு நியமித்த அதிகாரி அல்லவே. அவர்கள் நியமித்த ஒரு அறிஞர், நிபுணர், தொல்லியல் ஆராய்ச்சியில் புகழ் பெற்றவர். அவர் அறிக்கை கொடுத்து எந்த வருஷம் கொடுத்தாருன்னு எனக்கு உடனடியாக நினைவுக்கு வரல. ஒரு 5-6 வருஷமாவது இருக்குமில்ல? இருக்கும். திடீரென்று என்ன குறை காண்றாங்க, திருத்துங்கன்றாங்க.